செயின்ட் மெத்தோடியஸ் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள், அதாவது புனித முதலாம் மெத்தோடியஸ் 788ஆம் ஆண்டு சிசிலியில உள்ள ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. உயர்கல்வியை முடிச்சதுக்கு பிறகு மன்னருடைய அரசவையில பணியாற்ற போற வழியில ஒரு துறவி இவரை வழிமறித்து இவருக்கு சில போதனைகளை வழங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு மெத்தோடியஸ் முற்றும் துறந்த ஒரு துறவியா வாழ முடிவு செஞ்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல கான்ஸ்டான்டினோபிளை மன்னர் 5ஆம் லியோ ஆண்டு வந்திருக்காரு. கிறிஸ்தவர்கள் சிலை வழிபாடு செய்வதா குற்றம் சாட்டி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஆயராக இருந்த நிக்கோபேரஸை சித்திரவதைகள் செய்து அவரை ஆயர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. இதை அறிந்த மெத்தோடியஸ் ஆயர் சார்பாக ரோமைக்கு போய் திருத்தந்தையை சந்தித்து நடந்தவற்றை விளக்கியிருக்காரு. அப்போ திருத்தந்தை மெத்தோடியஸ் கிட்ட மன்னர் 5ஆம் லியோ இறக்குற வரைக்கும் ரோமையில தங்கி இருக்க அறிவுறுத்தியிருக்காரு. ஒரு கட்டத்துல மன்னர் 5ஆம் லியோ இறந்து போக புதிய மன்னரா மைக்கேல் பொறுப்பேற்றிருக்காரு. மெத்தோடியஸ் திரும்ப வந்திருக்காரு. ஆரம்பத்துல மன்னர் மைக்கேல் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாவே செயல்பட்டிருக்காரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட துவங்கியிருக்காரு. மெத்தோடியஸ அக்ரிதா தீவுக்கு நாடு கடத்தியிருக்காரு. சில ஆண்டுகள்லயே மன்னர் மைக்கேல் இறந்து போக புதிய மன்னரா தியோபிலியஸ் பொறுப்பேற்றிருக்காரு. தியோபிலியஸ் மெத்தோடியஸ் மேல அதிக மரியாதை கொண்டவரா இருந்திருக்காரு. ஆனா அரேபியர்களுக்கு எதிரான போர்ல தியோபிலியஸ் தோற்று போயிருக்காரு. தன்னுடைய தோல்விக்கு கிறிஸ்தவர்கள் சிலை வழிபாடு செஞ்சதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. மெத்தோடியஸோ தியோபிலியஸ் கிறிஸ்தவ சிலைகளை அவமதித்ததுதான் அவருடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில சண்டை ஏற்பட்டிருக்கு. மெத்தோடியஸ் சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல தியோபிலியஸ் இறந்து போக புதிய மன்னரா சிறுவன் 3ஆம் மைக்கேல் பொறுப்பேற்றிருக்காரு. மன்னர் சிறுவனானதால ஆட்சி பொறுப்பை அவருடைய தாயார் கவனிச்சிருக்காங்க. அந்த ஆட்சி காலத்துல கிறிஸ்தவர்கள் மரியாதையோடு நடத்தப்பட்டிருக்காங்க. ரொம்பவே சுதந்திரமா செயல்பட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்துல ஆயர் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. கான்ஸ்டான்டினோபிளுடைய ஆயரா மெத்தோடியஸ் ஒரு மனதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இறுதியா மெத்தோடியஸ் 847ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. June 14, செயின்ட் மெத்தோடியஸ் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் feast day.